600 பேர் கடிதம் எழுதியிருக்கிறாங்கல்ல, இவங்க லிஸ்டெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அத்தனை பேர் சங்கியா இருக்கிறாங்க. முக்கியமாக எல்லா மீடியாவும் வெளியிட்ட பேர்கள், குறிப்பிட்ட பேர்கள் வெளியிட்டு தான் இவங்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் யார் யார் அப்படின்னா ஹரிஷ் சால்வே, மனன்குமார் மிஸ்ரா, ஆதிஷ் அகர்வாலா, சேட்டன் மிட்டல், பிங்கி ஆனந்த், ஹிதேஷ் ஜெயின், உஜ்வாலா பவார், உதய் கோலா, ஸ்வரூபமா சதுர்வேதி, இவங்கெல்லாம் ப்ராமினென்ட் லாயர்ஸ். இவங்கெல்லாம் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க சந்திரசூட் அவர்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த கோடி மீடியாக்கெல்லாம் செய்தி வெளியிடறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியுங்க, நாட்டில் எவ்வளவோ அசம்பாவிதங்கள் நடக்கும் போதெல்லாம் இந்த கோடி மீடியாக்கள் வாயவே திறக்க மாட்டாங்க. ஆனால் நேற்றைக்கு முழுவதுமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக இந்த கோடி மீடியாக்கள் அத்தனையுமே முழக்கமிட்டன இந்த கடிதத்தை வச்சு தான். சரி, இந்த கடிதத்தில் இந்த கோடி மீடியாக்கள் சொல்லக்கூடிய இந்த லாயர்களோட பின்னணியெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, அதிர்ச்சி அடைவீங்க. அதாவது ஹரிஷ் சால்வே நமக்கெல்லாம் தெரியுங்க, எஸ்பிஐ வழக்கு பாண்ட கூடுறா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசூட் அவர்கள் கேட்டார். நான் வந்து ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது, உடனே வெளியிடுன்னு சொன்னோன்னே பாண்டு நம்பர் இல்லாமல் வெளியிட்டாங்க. இல்லை யுவரானர், நீங்கள் பாண்ட் நம்பர்லாம் வெளியிட சொல்லி சொன்னீங்களா, எங்களுக்கு தீர்ப்பு நாங்கள் சரியாக வாசிக்கல அப்படின்னு சொல்லி பின்வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பாண்ட் நம்பரை வெளியிடுன்னு சொன்ன பிறகு தான் பாண்ட் நம்பரோட வெளியிருந்துச்சு. இப்படி எஸ்பிஐ கிட்ட எல்லா டேட்டாவும் இருந்துமே 3 மாதம் டைம் கேட்டது, பாண்ட் நம்பரை தவிர்த்து விட்டு வெளியிட்டது. இப்படி எஸ்பிஐயோட எல்லா பித்தலாட்டங்களுக்கும் துணை போனவர் யார் தெரியுமா? இன்னைக்கு ஹரிஷ் சால்வே தலைமையில் எழுதியிருக்கிறார்கள் லெட்டர்னு சொல்லிட்டு கோடி மீடியாக்கள் சொல்கிறாங்களே, இதே ஹரிஷ் சால்வே தான். இந்த ஹரிஷ் சால்வேயை பொறுத்த வரைக்கும் இவர் இந்தியாவிலே கிடையாது, லண்டனில் இருக்கக்கூடியவர். இவர் பனாமா ஊழல் பேப்பரில் இவருடைய பேரே வந்துச்சு. இப்படிப்பட்ட ஊழல்வாதி இன்னைக்கு நம்ம தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களையே கேள்வி கேட்டு எழுதுவாக இந்த கோடி மீடியாக்கள் செய்தி பரப்புகிறாங்க. சரி, ஹரிஷ் சால்வேயோட இதுதான் இது. மனன்குமார் மிஸ்ரா, இவர் இந்தியாவுடைய பார் கவுன்சிலுடைய தலைவராக இருக்காருங்க. இவர் பொறுத்த வரைக்கும் இவர் 2014 பிஜேபியில் இணைஞ்சிட்டாரு. இவருடைய கவர் ஃபோட்டோ எக்ஸ் பக்கத்தில் இவர்கிட்ட போனீங்கன்னா இவருடைய கவர் ஃபோட்டோவில் மோடிஜி தான் இருக்கிறாரு. இது இவரோட பேக்ரவுண்டு. இன்னொரு நபர் யாரு? ஆதிஷ் அகர்வாலா, சொல்லவே தேவையில்ல. சந்திரசூட் அவர்கள் தீர்ப்பு வந்த உடனேயே குடியரசுத் தலைவர் முர்மு அவர்களுக்கு கடிதம் எழுதி இந்த தீர்ப்பை உடனடியாக தடுத்து நிறுத்துங்க, பிரிவு 143 பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு கடிதத்தை அனுப்பியவர் தான் இந்த ஆதிஷ் அகர்வாலா. வெறும் கடிதத்தை மட்டும் அனுப்புனாரா? இவராகவே சூமோட்டாவாக ஒரு வழக்கை வந்து உச்சநீதிமன்றம் எடுத்து இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றமே நிறுத்தணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் எலக்ட்ரோ பாண்ட் ஸ்கீமோடைய அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது இடையில உள்ள புகுந்து என்னுடைய வழக்கை நீங்கள் எப்போ எடுக்க போறீங்க சந்திரசூட் அப்படின்னு சொல்லி சந்திரசூட் அவர்களையே மிரட்டியவர் தான் இந்த ஆதிஷ் அகர்வாலா. இப்படிப்பட்ட ஆதிஷ் அகர்வாலாவும் இந்த லிஸ்ட்ல இருக்கிறாருங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இதே ஆதிஷ் அகர்வாலா மோடி குறித்து ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறாரு. இப்போ இந்த லெட்டர் வெளியானதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில வழக்கறிஞர்கள் எல்லாம் நீதிபதிகளை வந்து டெரரைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு ஒரு பேட்டியும் கொடுத்திருக்கிறாரு. சரி, இவரோட பின்புலம் இதுவா? அடுத்து சேட்டன் மிட்டல் அப்படின்ற ஒரு நபரை சொல்றாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கரை சேர்ந்தவர். இவர் பிஜேபியோட வழக்கறிஞராக இருக்கிறார். செப்டம்பர் 2, 2014 பஞ்சாப் மற்றும் ஹரியானா ஹைகோர்ட்டோடைய அசிஸ்டன்ட் சொலிசிட்டர் ஜெனரலாக இவரை மோடி நியமனம் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, வாஜ்பாய் ஆட்சி காலத்திலும் இவருக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. மே 4, 2020 கொரோனா காலகட்டத்தில் ஜேபி நட்டா மற்றும் PL சந்தோஷ் இவர்கள் தலைமையில் பாஜகவுடைய லீகல் விங்கோடைய கூட்டம் என்பது நடக்குது. இந்த கூட்டத்திலும் இதே சேட்டன் மிட்டல் கலந்து கொண்டிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, நமக்கெல்லாம் தெரியும் சமீபத்தில் சத்தீஸ்கர் மேயர் தேர்தலில் எந்த அளவுக்கு பாஜக வந்து ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்தீஸ்கருடைய முனிசிபல் கார்பரேஷனுடைய கவுன்சிலாக இருப்பவரும் இதே சேட்டன் மிட்டல் தான். சரி, இவரோட பின்புலம் இது. அடுத்து பிங்கி ஆனந்த். இந்த பிங்கி ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் பிஜேபியோட ஆல் இந்தியா லீகல் டீமோட ஹெட்டாக இருக்கிறவர். 9 ஜூலை 2014 இவர் இந்தியாவுடைய அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரலாக மோடியால் நியமிக்கப்படுறாரு. அது மட்டும் கிடையாது, கெஜ்ரிவாலுக்கு எதிரான நிதின் கட்கரியோடைய டிஃபமேஷன் கேஸ்லையும் லாயராக ஆஜரானவர் இதே பிங்கி ஆனந்த் தான். அப்போ இந்த பிங்கி ஆனந்தும் பிஜேபியை சேர்ந்தவர் தான். அதுக்கடுத்து பட்டியலில் இருப்பவர் ஹிதேஷ் ஜெயின். இந்த ஹிதேஷ் ஜெயினுமே பார்த்தீங்க அப்படின்னா மும்பை பாஜகவுடைய துணைத் தலைவராக இருப்பவர். இவருடைய ட்விட்டர் பக்கத்தில் எக்ஸ் பக்கத்தில் நம்ம போய் பார்த்தா இவர் பேர் ஹிதேஷ் ஜெயின் மட்டும் போடல, பக்கத்தில் மோடிகா பரிவார், நான் மோடியின் குடும்பம் சொல்லி போட்டிருக்காரு. எந்த அளவுக்கு பித்தலாட்டத்தை பாருங்க. அதுவும் இவர் அந்த கடிதத்தை ஷேர் பண்ணி என்ன போட்டிருக்காரு, நானும் இந்த கடிதத்தில் எழுதின ஒரு ஆளு தான், சொந்த பெனிஃபிட்டுக்காக சில பேர் கோர்ட்டை பயன்படுத்துறாங்க, அதுவும் அரசியல் மற்றும் ஊழல் வழக்குகளில் பொய்களை பரப்பி நீதிபதிகளை இவங்க ஏமாத்துறாங்க, நீதிமன்றத்தை நம்ம குரல் கொடுத்து காப்பாற்றணும், இப்போ குரல் கொடுக்கலாட்டி எப்பயுமே குரல் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, நீதிபதி சந்திரசூட் அவர்களே கேலி பண்ணியிருக்கிறாரு. எப்படி தெரியுமா, இந்த கொலிஜியம் சிஸ்டம் என்பது ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி. மியூசிக்கல் சேரில் நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டு இருப்போம், மியூசிக் திடீர்னு ஸ்டாப் ஆன உடனே நேர்மையாக தகுதியான இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சேர் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு பதிவை எழுதியிருக்கிறாருங்க. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கொலிஜியம் சிஸ்டம் மூலமாக தான் தலைமை நீதிபதியாக சந்திரசூட் அவர்கள் வந்தார். அப்போ இந்த கொலிஜியம் சிஸ்டமே இருக்கக்கூடாது,
இருக்கக்கூடாது. ஏன்னா கொலஜி சிஸ்டம் இல்லாமல் இருந்தால் தகுதியான நபர்கள்லாம் அந்த தலைமை நீதிபதி பதவிக்கு வந்துடலாம். ஆனால் இந்த சிஸ்டம்னால தான் தகுதியே இல்லாதவரெல்லாம் இப்போ தலைமை நீதிபதியாக வந்துட்டாரு என்று மறைமுகமாக தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களை விமர்சிக்கும் விதமாக ஒரு பதிவை இவர் எழுதியிருக்கிறார். இந்த ஹிதேஷ் ஜெயினோ இந்த பட்டியலில் இருக்கிறார். சரி, பட்டியலில் வரக்கூடிய அடுத்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரூபுமா சதுர்வேதி. இவர் யாரு தெரியுமா? வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ரத யாத்திரைக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணவர். அது மட்டும் கிடையாது, இவர் தமிழ்நாட்டை சம்பந்தப்படுத்திருக்காரு. நமக்கெல்லாம் தெரியும், அண்ணாமலை மைக்கேல்பட்டி விவகாரத்தில் ஒரு சிறுமியுடைய வீடியோ கட்டிங் வெட்டிங் பண்ணி ஒரு வீடியோவை வெளியிட்டார். அதாவது மதமாற்றம் பண்ணிட்டாங்க, சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு பிரச்சனைகளை அண்ணாமலை கிளப்பினார் தெரியுமா? அதே மைக்கேல்பட்டியில் என்சிபிசிஆர் அமைப்பு, ஒன்றிய அரசுடைய என்சிபிசிஆர் அமைப்பு வந்து ஆய்வெல்லாம் பண்ணிட்டு போனாங்க. அந்த என்சிபிசிஆர் அமைப்பின் சார்பாக ஆமாங்க உண்மையிலேயே அந்த ஸ்கூல் வந்து மதமாற்றம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணது யார் தெரியுமா? வேற யாருமே இல்லை. இன்னைக்கு தலைமை நீதிபதிட்ட நீதி நேர்மையை காக்க வேண்டும் என்று கடிதத்தை அனுப்பியிருக்கக்கூடிய ஸ்வரூபுமா சதுர்வேதி இவர் தான். அப்போ இவங்க கொடுத்த அந்த 600 பேர் லிஸ்ட் எடுத்தா எல்லாம் சங்கியாக தான் இருப்பாங்க. அதில் குறிப்பிட்டு ப்ராமினென்ட் லாயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோடி மீடியா நேற்று பிம்பப்படுத்திய அத்தனை பேரையும் இன்னைக்கு அவங்க அனைவருமே பிஜேபியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ அம்பலப்படுத்தியிருக்கோம். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த 600 பேர் லெட்டர் எழுதினோடைய ரவிசங்கர் பிரசாத்தும் சரி, பிஜேபியை சேர்ந்த சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞரான கௌரவ் பாட்டியாவும் சரி, உடனே வீடியோ வெளியிடுறாங்க எக்ஸ் பக்கத்தில். ஆமாங்க, நீதித்துறையை வந்து காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ரொம்ப முடக்கம் பண்ணுறாங்க, நீதிபதிகளுக்கு அச்சுறுத்தல் கொடுத்து அவங்கள்ட்ட வந்து தீர்ப்பை வந்து கேட்டு வாங்குற மாதிரி பண்ணுறாங்க, இதை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை எழுதியிருக்கிறாங்க. இப்படி பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டக்கூடிய வேலையை இந்த பாஜக பண்ணியிருக்கிறாங்க. சரி, பிஜேபி இப்படி 600 லாயர்களை ரெடி பண்ணி ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்களே, இந்த 600 லாயர்களை வச்சே ஒரு மிகப்பெரிய பிளேவை பண்ணியிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் கெடுக்கும் விதமாக நம்ம மோடிஜி உடனடியாக களத்துக்கு வந்துட்டாருங்க. ஆமாங்க, சில பேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணமாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், இளவு விடா நான் தான் புணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. அது மாதிரியே நம்ம மோடிஜி அவர்கள் அது எப்படி 600 பேர் லாயர் கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க, என்னோட பேர் அதில் எப்படி இல்லாமல் போகலாம், அந்த நியூஸில் ஏன் பேர் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 600 லாயர்கள் இருந்த கடிதத்தை அப்படியே ஷேர் பண்ணி நம்ம மோடிஜி ஒரு பதிவு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு தெரியுமா? பிறரை அடித்து துன்புறுத்துவது என்பது காங்கிரஸுடைய கலாச்சாரமாகவே இருக்குங்க. 50 வருஷத்திற்கு முன்பிருந்தே இவங்க நீதித்துறையை கமிட்டட் ஜுடிஷியரியா தான் பயன்படுத்திட்டு வராங்க. தங்களுடைய சுயநலத்திற்காக வெக்கமே இல்லாமல் சில கமிட்மெண்ட்டை இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நாட்டுக்காக சில கமிட்மெண்ட்டை கொடுங்கன்னு சொன்னால் இவங்க வரவே மாட்டாங்க. அதனால தான் 140 கோடி மக்கள் இவங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டை ஒன்று பண்ணியிருக்கிறாரு. இந்த ஒரு ட்விட்டை போட்டோன்னே தான் நம்ம மக்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இந்த 600 லாயிரம் மோடிஜி அனுப்பின ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திட்டாங்க. நான் மோடிஜியை பார்த்து கேட்குறேன், இந்த 140 கோடி மக்களும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த 600 லாயர்களை சுட்டி காட்டி பேசுகிறீங்களே, நாட்டில் மொத்தம் 20 லட்சம் லாயர்கள் இருக்காங்க. இந்த 20 லட்சம் லாயரில் வெறும் 600 சங்கி லாயர்களை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டு 140 கோடி மக்களை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க? அது மட்டும் கிடையாது, நீதித்துறைக்கு காங்கிரஸ் அச்சுறுத்தல் கொடுக்குதான். சிம்பிளான லாஜிக்கான கேள்வி கேட்குறேங்க. ஒரு நீதித்துறையை ஆளுங்கட்சி அச்சுறுத்தல் கொடுக்குமா அல்லது எந்த பவருமே இல்லாத எதிர்கட்சி அச்சுறுத்தல் கொடுக்குமா? ஆளுங்கட்சி தானே அச்சுறுத்தல் கொடுக்கும். இவ்வளவு ஏன் மோடிஜியே தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு அச்சுறுத்தல் கொடுத்தாரு. எலக்ட்ரோ பாண்ட் ஸ்கீமை அன்கான்ஸ்டிடியூஷனல், அது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தீர்ப்பு கொடுத்த உடனே உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் இந்த மோடிஜி என்ன பேசினாரு? இந்த காலத்துல எல்லாம் லார்டு கிருஷ்ணாவுக்கு சுதாமா வந்து ஒரு அரிசியை கொடுத்தா கூட அது ஒரு வீடியோவை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போடுவாங்க. உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணோம், லார்டு கிருஷ்ணா லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கு எதிராகவே தீர்ப்பை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக எலக்ட்ரோ பாண்ட் ஸ்கீமை நியாயப்படுத்தி சந்திரசூட் அவர்களை மிரட்டும் விதமாக பேசியது யாரு? பிரதமர் ஆகிய நீங்கள் தான். உங்களுடைய பிரதமர் பதவியை வச்சுக்கிட்டு அன்னைக்கு நீதித்துறையை நீங்கள் மிரட்டல் விட்டீங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய ஆட்சி காலத்தில் 4 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் வளாகத்திலே வச்சு நாட்டில் ஜனநாயகம் அளிக்கப்பட்டு வருகிறது, நீதித்துறையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க. அது மட்டுமா, கமிட்டட் ஜுடிஷியரியை யாருங்க கேட்குறா? ராமர் கோயில் வழக்கில் தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகள்லாம் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறாங்க? ஒரு நீதிபதியை ஆளுநர் ஆக்கிட்டீங்க, ஒரு நீதிபதி எம்பி ஆக்கிட்டீங்க, இன்னொரு நீதிபதியை துணைவேந்தர் ஆக்கிட்டீங்க, இன்னொரு நீதிபதியை ஒன்றிய அரசின் கீழ் வரக்கூடிய ஒரு துறைக்கு அதிகாரியை நியமனம் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ கமிட்டட் ஜுடிஷியரியை யார் எதிர்பார்க்கிறா? இவ்வளவு ஏன் வெஸ்ட் பெங்காலில் ஹைகோர்ட்டோட நீதிபதியை இன்னைக்கு பிஜேபியில் இணைஞ்சு எம்பி சீட்டில் வெஸ்ட் பெங்காலில் நிற்கிறாருங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நான் நீதிபதியாக இருக்கும் போதே 10 நாட்களாக பிஜேபி என்கிட்ட பேரம் பேசினாங்க அப்படின்ற தகவலை அவரே வெளியிட்டார். அப்ப நீதிபதி கிட்டேயே நீங்க பேரம் பேசி வாங்க அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பேசுறீங்க அப்படின்னா கமிட்டட் ஜுடிஷியரியை நீதித்துறையை அழுத்தம் கொடுப்பது யாரு? அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குல அமெரிக்காவும் ஜெர்மனியும்
நீதிமன்றம் சுதந்திரமான நேர்மையான நீதித்துறை செயல்படணும், சட்ட வாய்ப்புகள் அனைத்து வழங்கப்படணும்னு சொன்ன உடனே எங்க நீதித்துறை சுதந்திரமா இருக்கு, அது எப்படிங்க நீங்க குறை சொல்லலாம், எங்களுடைய உள்நாட்டு விவகாரத்தில் நீங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்லி இதே மோடி அவர்கள் தன்னுடைய அமைச்சருடைய அதிகாரிகளை வச்சு சம்மன் அனுப்பி விளக்கம் கேட்டு பதிலடி கொடுத்தாரா இல்லையா? அப்படி பதிலடி கொடுத்த அதே மோடி இன்னைக்கு வந்துட்டு நீதித்துறைக்கு அழுத்தம் கொடுக்குதுன்னு சொல்லி சொந்த தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களே பழிவாங்க நினைக்கிறாரு. ஆர்டிகிள் 121 என்ன தெரியுமா சொல்லுது? பார்லிமெண்ட்ல சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜையோ ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜையோ பற்றி விவாதம் பண்ணக்கூடாது. ஆர்டிகிள் 122 என்ன தெரியுமா சொல்லுது? பார்லிமெண்ட்டுடைய ப்ரொசீடிங்ல நீதிமன்றம் தலையிடக்கூடாதுன்னு சொல்லுது. ஏன் இந்த ரெண்டு விதிகளுமே ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருக்கு தெரியுமா? ஒருத்தர் அடிச்சுக்கிற கூடாது அப்படின்ற கடிதான். அப்படி அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாட்டில் சட்டம் ஒழுங்கே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி தான் அரசியலமைப்பு சட்டத்திலேயே மிக தெளிவாக இந்த பிரிவு என்பது தனித்தனியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களே ஏதோ தெருக்கடையில் ரெண்டு சண்டை போடுற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக 600 பேர்களை ஏவி விட்டது இல்லாம கோடி மீடியாவையும் கடிக்க ஏவி விடுறாரு. இந்த அளவுக்கு நாட்டை சுக்குநூறா ஜனநாயகத்தை அழிக்கக்கூடிய வேலையை பிரதமர் மோடியை தலைமையில் நின்று செல்வது என்பது நாட்டுக்கு நல்லதே கிடையாது. அது மட்டும் கிடையாது, இந்த லாயர்ஸ் எல்லாம் கடிதம் அனுப்பியிருக்கிறாங்களா, இவர்களை பார்த்து நான் கேட்கிறேன். அதாவது தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களை தேர்தல் ஆணைய நியமன குழுவில் இருந்து மோடி நீக்கினார் தெரியுமா? அப்போ இது ஜுடிஷியரியை மதிக்காதத்தனம், ஜுடிஷியரிக்கு அழுத்தம் கொடுக்குறதனோ, ஏன் சந்திரசூட் இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த 600 பேரும் கடிதம் எழுதல? அது மட்டும் கிடையாது, 4 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுகளே பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்கன்னு சொன்னல. இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தின உடனே இந்த லாயர்ஸ் எல்லாம் எந்த புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? அது மட்டும் கிடையாது, சென்ற வருடம் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களை அவரோட குடும்பத்தை கொச்சையாக பாஜகவினர் ஆன்லைன்ல ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் ட்ரோல் பண்ணாங்க. அப்படி ட்ரோல் பண்ணும்போது நீதிபதியை எப்படி பண்ணலாமா, நீதித்துறை அழுத்தம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த லாயர்ஸ் எல்லாம் ஏன் அப்ப கேள்வி கேட்கல? இது மட்டுமா, பில்கிஸ் பானு வழக்கில் குஜராத் ஹைகோர்ட்டும் குஜராத்தோடைய பாஜக அரசும் சுப்ரீம் கோர்ட்டையை ஏமாத்தி இவர்களை விடுதலை பண்ணாங்களே. அப்படி விடுதலை பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதியாக இருந்த நாகரத்ன அவர்களை என்ன சொன்னாங்க? சுப்ரீம் கோர்ட்டை நீங்க ஏமாத்தி இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி குஜராத் ஹைகோர்ட்டையும் குஜராத்தோடைய அரசையும் கண்டிச்சாங்களா இல்லையா? அப்படி கண்டிக்கும் போது என்னங்க இப்படி சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்துவீங்களா அப்படின்னு சொல்லி குஜராத்துடைய ஹைகோர்ட்டையும் குஜராத்துடைய பாஜக அரசையும் இந்த 600 லாயர்களும் ஏன் கண்டிக்கல? சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்தா அது இறுதியான தீர்ப்பா இருக்கு. அப்படிப்பட்ட தீர்ப்பையே நிறுத்தி வைக்கணும், அதுவும் முர்மு அவர்களுடைய பவரை பயன்படுத்தி இதை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு ஆதிஸ் அகர்வாலா அவர் கடிதத்தை முர்முக்கு அனுப்பும்போது எப்படிங்க நீதித்துறைக்கு நீங்க அழுத்தம் கொடுக்கலாம், அவங்க தீர்ப்பை நீங்க சுதந்திரமா கொடுக்க விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஏன் இந்த 600 லாயரும் கடிதம் அனுப்பல? அப்ப மோடிஜி அவர்கள் எலக்ட்ரோ பாண்ட் மூலமாக உலக அளவிலான மிகப்பெரிய ஊழலை பண்ணிவிட்டார் என்பது தெரிந்த உடனே இந்த 600 லாயர்களுக்கும் ரோசை வந்து உடனே என்ன பண்றாங்க? நீதித்துறை சுதந்திரமாக செயல்படணுங்க அப்படின்றாங்க. உங்களோட லட்சணம் ரீல் அந்து போச்சு. அப்ப இந்த வீடியோ மூலமாகவே தெள்ள தெளிவாக தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களை திட்டமிட்டு பழிவாங்க வேண்டும். அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஜுடிஷியரி நல்லா செயல்படல, அரசியல் அழுத்தங்களுக்கு உள்ளாகிறது. காங்கிரஸ் கட்சி கொடுத்த அழுத்தத்தால தான் எலக்ட்ரோ பாண்ட் ஸ்கீமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்ற ஒரு தீர்ப்பையே சந்திரசூட் அவர்கள் கொடுத்தார் என்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் மோடி அவர்களும் பாஜகவும் இந்த 600 லாயர்களை ஏவி இருக்கிறாங்க என்பதை இந்த ஆதாரங்கள் மூலமாகவே நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது. அப்ப எலக்ட்ரோ பாண்ட் ஸ்கீம் என்பது மோடி அவர்களுடைய அமித்ஷா அவர்களுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கு. இந்த தூக்கத்தை கெடுத்ததுனால நாளுக்கு நாள் ஒவ்வொரு ஊழல்களாக வெளிவரதுனால நம்ம பெருசா மாட்டிக்கிட்டோம், நம்ம ஊழலே இல்லாதவர் என்று சொன்ன பின்பற்ற பிம்பத்தை எல்லாம் அந்த சந்திரசூட் அவர்கள் நொறுக்கிட்டாரு அப்படின்றதுக்காகவே இப்படியான விஷயத்தை 2 நாளைக்கு முன்னாடியே பிளான் போட்டு இப்படி பண்ணியிருப்பதை நம்ம அந்த கூகுள் ஃபார்ம் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுது. அப்ப இதெல்லாம் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களுக்கு பார்வைக்கு போகாம இருக்குமா? ஏற்கனவே ஆதிஸ் அகர்வாலா முர்மு அவர்களுக்கு கடிதம் அனுப்பும் போதே ஆதிஸ் அகர்வாலா கோர்ட்ல வச்சு பந்தாடுறவர் தான் இந்த சந்திரசூட். அது மட்டும் கிடையாது, மேத்யூஸ் நெடும்பாரா இவர் வந்து சந்திரசூட் அவர்களையே நீங்க தீர்ப்பு கொடுத்தது தப்புன்னு சொல்லும் போதே சும்மா பார்க்ல வந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்காது, இது என்னுடைய கோர்ட்டு குரலை உயர்த்தாதுன்னு சொல்லி அப்பவே அம்பலப்படுத்துறவர் தான் சந்திரசூட். அப்படிப்பட்ட சந்திரசூட்டை இது போன்ற அந்த 600 லாயர்களை வச்சு மிரட்டினா மட்டும் அவர் அடிபணிஞ்சிருவாரா? இனிமே தான் இந்த 600 லாயர்களுக்கும் சம்பவமே பண்ண போறாரு நம்ம தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள். எனவே பொதுமக்களாகிய நாம் இது போன்ற பரவக்கூடிய செய்திகளை நம்பாமல் நீதித்துறையை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையாகவும் பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. நன்றி.